இந்த கலியுக வாழ்க்கையில் மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான். நாம் எங்கே சென்று இருக்கிறோம்? எதற்காக வந்தோம்? நமது மனம் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாகிறது? இயற்கையின் தாக்கம் எவ்வாறு நம்மளை இயக்குகிறது? செயற்கையின் பின்னால் நாம் எவ்வாறு ஓடுகிறோம் என்பதை ஒரு கணமேது சிந்தித்தீருண்டா? சுதந்திரமான மனம் என்றால் என்ன? இதை பற்றி விவரிக்க வேண்டுமென்றால் எப்பொழுதாவது உங்கள் மனதின் செயல்பாட்டை கவனித்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு மனிதனும் நாம் என்ன செய்கிறோம், நமது மனம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை சிந்தித்து செயல்பட்டால் உங்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள். தன்னைத்தான் அறிதல். இன்று கலியுக வாழ்க்கையில் தன்னைத்தான் அறியாமல் ஒவ்வொரு மனமும் வேகமாக ஓடுகிறது. அது எவ்வளவு வேகம் ஓடுகிறது என்பதை அளந்தோமா? அது எவ்வளவு வேகம் என்று நம்மளால் கருதிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் நாம் நமது மனதின் செயல்பாட்டை கவனிக்கவில்லை. கலியுக வாழ்க்கையில் மனம் சுதந்திரமாக இல்லை, சரிதானே? பயத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருப்பது மனதிற்கு மிகுந்த சிரமமான காரியமாக இருக்கிறது. இந்த கலியுக வாழ்க்கையில் பயத்திலிருந்து விடுதலை என்று சொல்லும்போது பிறரை பின்பற்றி செல்லவும், செல்வத்தை குவிக்கவும், சம்பிரதாயங்களை கடைபிடிக்கவும் நமக்கு இருக்கும் விருப்பத்திலிருந்து உண்மையான விடுதலை பெறுதல் என்று பொருள்படுகிறது. அப்படி நாம் பொருளாக எய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது உண்மை அல்ல என்பதை நீங்கள் சிந்தித்தால் தெரியும். உண்மையான விடுதலை பெறுதல் என்றால் என்ன? விடுதலை பெறுவது என்பது சிரமமாக இருப்பதற்கு இதுவே காரணம். சுதந்திரமான மனதுடன் செயல்படுவது தான் தோண்டித்தனமாக செயல்படுவதாக பொருள்படாது. விரும்பியதை செய்ய சுதந்திரம், ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுக்க சுதந்திரம், எந்த புத்தகத்தையும் படிக்க சுதந்திரம், படிக்காமல் இருக்க சுதந்திரம் என்று சுதந்திரத்தை பற்றி நாம் பேசுகிறோம். நாம் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கும் விருப்பப்பட்டதையெல்லாம் செய்வதற்கும் நாம் சுதந்திரத்தை பயன்படுத்துகிறோம். சுதந்திர மனிதனை சீரழிய செய்கிறது. இந்த கலியுக வாழ்க்கையில் என்ற கருதுடையவர்களாய் சர்வாதிபத்திய நாடுகளின் ஆட்சியாளர்கள் இருப்பதால் அங்கு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. ஆக சுதந்திரம் என்றால் என்ன? இரண்டிலிருந்து ஒன்றை தேர்வு செய்தல் என்ற அடிப்படையில் அமைந்த வகைதான் அது. அது எங்கே இருக்கிறது? நாம் விரும்பியதை செய்வதா சுதந்திரம்? உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் ஒவ்வொரு மனிதனும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மனமாற்றம், தடுமாற்றம், வாழ்க்கையின் சரியான பாதையில் செல்லுதல் இவற்றிலிருந்து பிறழ்ச்சி அடைகிறான். அவனால் ஒரு முடிவுகளை கூட சரியான முறையில் எடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? செயற்கையின் உந்துதலால், ஆசையின் உந்துதலால் அவன் எதற்காக வந்தான் என்பதை மறந்து விடுகிறான். உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் உடனே வெளியிட்டு விட வேண்டும் என்று கூறுவதை நாம் அளவிற்கு மீறியே செயல்படுத்துகிறோம். இப்படி வெளியிடுவது சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. சுதந்திரத்தை என்றளவு அற்பமாகிவிட்டோம் கண்டாயா? நாம் ஒவ்வொரு மனிதர்களும் சுயமாக சிந்தித்து நாம் எங்கே செல்கிறோம், நமது கவனம் எங்கே செல்கிறது, நமது மனதம் எங்கே இருக்கிறது, தன்னைத்தான் அறிதல் என்பது வாழ்க்கையின் சரியான பாதையில் செல்வதற்கான வழிகாட்டி. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தன்னைத்தான் அறிந்து சரியான பாதையில் செல்ல நான் கடவுளின் துணையால் உங்களுக்கு ஒரு கருத்தாக இதை பதிவிடுகிறேன். தேங்க்யூ.